ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைனாப்பிள் pastry, பைனாப்பிள் பிஸ்கேக் போட போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பாருங்கள். நமக்கு தேவையான ஸ்பாஞ்ச் இதோ இருக்குது. இதை வந்து லேயர் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து சுகர் சிரப் கொடுத்துடலாம். சுகர் சிரப் அதிகமாக கொடுக்க தேவையில்லை, தேவையான அளவுக்கு மீடியமாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சுகர் சிரப் கொடுத்தாச்சு. அடுத்தது க்ரீம் லேயரில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச க்ரீம் அண்டு பைனாப்பிள் க்ரஷ். இல்லை, நான் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு மேலே. அடுத்தது இப்போது ஜெல் எடுத்துக்கலாம். நேச்சுரல் கிளாஸ் ஜெல். ஓகே, இதில் க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் க்ரஷ், ஃபுட் கலர், yellow ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா ஆட் பண்ணிடுவோம். அழகாக கட் பண்ணிக்கலாம். போர் அடிக்குதா? சாங் கேட்கலாமா? காப்பிரைட் வந்துடும். ஓகே, ஷபா ஒரே டயர்டுப்பா ஸ்டெப்பு போட்டு. சரி, ஓகே, இப்போ கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சாக்லேட்டை ஊற்றி நல்லா தேயின்னு தேய்ச்சிடலாம். அப்புறம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம்.
அப்புறம் அடுத்து வந்து டார்க் சாக்லேட் அதுவும் ஊற்றி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒயிட் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்ட் வச்சு நம்ம குத்தி எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம டார்க் சாக்லேட் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது கார்னிஷிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா. திரும்ப மேலே ஒரு டாட் அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிடலாம். இது என்னடா அது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஃபாண்டனில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஃப்ளவர் அது வச்சாச்சு. அதனால எல்லோ கலர் டாட்டும் வச்சாச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது மாதிரி நிறைய விதமான கேக் ரெசிபி உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.